படம் வருமே எப்போதும் துணை வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா மக்களே, மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் மேலே நிறைய விஷயங்கள் ஒரு கான்ஸ்பிரசி ஏரியா போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த கான்ஸ்பிரசியில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட்ஸை மூடிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி. அப்புறம் அவருக்கு ஒரு ஏபி அப்ளை பண்ணார், ஒரு கேஸில் ஏபி கிடைக்கல அப்படிங்கிற விஷயம். அடுத்தது சில பேருக்கு பேமெண்ட் வரல அப்படிங்கிற விஷயம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ எவ்வளோ பெயில் கிடைக்காதா, அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம். இன்னொரு விஷயம், ஏன் எம்டி ஒரு 3 நாளாக பேசலை வீடியோவில் அப்படிங்கிற விஷயம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ 2 பெண்கள் வெளியே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இவங்க யார், ஹைகோர்ட் ரிட் போட்டாங்க, இவங்க யார் அப்படிங்கிற விஷயம். இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோ அப்படிங்கிறது, இந்த இஓடபிள்யூ விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு கோர்ட்லேருந்து ரிட் பெட்டிஷன் போட்டு அந்த ரிட்டின் மூலியமாக அந்த கம்ப்ளைண்ட், அதாவது ஸ்வர்ணம் மற்றும் பேபி கொடுத்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கக்கூடிய இஓடபிள்யூ டீமுக்கு இந்த வீடியோ மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் மக்களே. ஏன்னால் இந்த ஸ்வர்ணமன் பேபி யார், இவங்க எப்படி இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க, எப்படி இந்த கம்ப்ளைண்ட் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லலாம் மக்களே. மைவி3 ஆட்ஸ், இப்போ இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் மக்களே, கடந்த இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பயங்கர பரபரப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. இதில் எலெக்ஷனுக்கு பிறகு சில இடங்களில் சில பேருக்கு பேமெண்ட் போடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கிறாங்க. இல்லை சிஎம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு மட்டும் பேமெண்ட் வராமல் மற்றவங்களாம் பேமெண்ட் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது சிஎம் அப்படிங்கிற நபர்களுக்கு எப்போ பேமெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதற்கான விடை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இதுக்கு சொல்ல போகிற அடுத்த விஷயங்களை வச்சு பார்க்குறப்போ நமக்கு அது என்ன ஏதுன்ற நமக்கு புரிய வரும்னு நினைக்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மைவி3 நிறுவனத்துக்கு மேலே என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுல நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நோட் பண்ணாமல் விட்டுருக்கோம். நம்ம பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு நபர் இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அந்த கம்ப்ளைண்ட்டில் இருந்து தான் இது விஷயம் விசாரிக்கப்பட்டதுன்ற நமக்கு தெரியும். அதற்கு முன்பே கோவை ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் இங்கே சத்யானந்தன் அப்படிங்கிற நபருக்கும் ஒரு பெரிய மனஸ்தாபம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த கோவை ஸ்டாலின், சக்தி ஆனந்தன், இப்போ இதை ரெண்டு விதமான டீமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த டீமுக்குள்ளே என்ன ஒரு ப்ரொஃபஷனல் ஜெலசி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஊடுருவி பார்க்குறப்போ நமக்கு வி கெட் சம் அனலைசேஷன்ஸ். அது மைவி3 ஆன்லைன் டிவி அப்படிங்கிறது மைவி3 இந்த விஷயத்தை மாறுறப்போ, இந்த இடத்துல கோவை ஸ்டாலினை முன்னிறுத்தி கொண்டு போகணும் அப்படின்னு கோவை ஸ்டாலின் கேட்டதாகவும், அது சக்தியானந்தன் அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவரை பெருசாக முன்னிறுத்தி கொண்டு போக விரும்பலை அப்படின்னும், இதற்கு பல காரணங்கள் இருக்கிறதாகவும் நமக்கு நிறைய தகவல் கிடைச்சது மக்களே. அந்த தகவல்லாம் ரொம்ப டீப் இன்டிமெட், ரொம்ப டூ பர்சனலாக இருந்ததுனால நம்ம அதை வெளியிடல இந்த விஷயத்தை பற்றி. ஆனால் ஒரு விஷயம் தெளிவான தெரிஞ்சு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோவை ஸ்டாலின் அப்படிங்கிற நபருக்கும் சக்தியானந்தனுக்கும் பெருசாக டேர்ம்ஸ் கிடையாது. 2 பேருமே இந்த வி3 ஆன்லைன் டிவி அப்படிங்கிறதுல ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு மைவி3 ஆரம்பித்ததுக்கு பிறகு கோவை ஸ்டாலின் அப்படிங்கிற நபரை இவர் உள்ளே கொண்டு வரலன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ இதில் நம்ம எடுத்துக்கலாம் மக்களே. மைவி3 அப்படிங்கிற விஷயம் இது ஃபஸ்ட் ஆனிவர்சரி வரப்போ கோவை ஸ்டாலினை பெருமைப்படுத்தணும், அவருக்கு சால்வைகள்லாம் போட்டு மாலைகள்லாம் போட்டு மரியாதை பண்ணி பெருமைப்படுத்தணும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சத்யானந்தன் கிட்ட. அவர் அதை மறுத்திருக்கிறார். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கிறார். இப்போ இங்கேருந்து இவங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டின்றது அதிகமாக ஆரம்பிக்கிறது. 2023, 22 கடைசியோ அந்த சமயத்தில் இது ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு பிரச்சனை. சரி, இப்போ இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தால், கோவை ஸ்டாலினுக்கு சக்தியானந்தன் வளர்ச்சி அப்படிங்கிறது மேலே நிச்சயமாக ஒரு ப்ரொஃபஷனல் ஜெலசி கண்டிப்பாக இருந்திருக்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போது சக்தியானந்தன் வளர்ச்சியை கெடுக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி திரு கோவை ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு யோசனை இருந்திருக்கலாம். இந்த யோசனையின் வெளிப்பாடு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, பிஃபோர் தி எலெக்ஷன் கமென்ஸ்ட், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலுமணி அப்படிங்கிற ஒரு நபர் வெளியே ஒரு ஹேண்டிகேப் நபர் வெளியே பேசியிருப்பார். அவர் வெளியே என்னென்னா இந்த மாதிரி
நான் வந்து எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நான் இது பண்ண போகிறேன், நான் இது பண்ண போகிறேன், நான் வந்து ஃபோன் போட்டு கேட்டேன், எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு தாட்டு போட்டுன்னு பேசி ஒரு பயங்கரமான சீன்லாம் போட்டிருப்பார். இப்போது இந்த கோவை ஸ்டாலினுக்கும் பாலுமணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது புரிஞ்சிடும் மக்களே. நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் இந்த பாலுமணி? இந்த பாலுமன்ற நபர் யாருன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சேலம் மாவட்டம் வளர்ச்சியூர் அப்படிங்கிற சொந்த ஊர். பாலுமணி அவர் திருமணம் ஆகுது, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவருக்கு பெருசாக வேலை வெட்டி கிடையாது. இவர் பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகம் பண்ணுறேன், தாந்திரிகம் பண்ணுறேன், மாயாஜாலம் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த பாலுமணி அப்படிங்கிற நபர். இது இல்லாமல் எந்தவித படிப்பும் இல்லாமல் எந்தவித டிகிரியும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நான் சித்த வைத்தியம் கற்றுக்கிட்டேன். எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் சொல்லக்கூடிய ஒரு நபரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நிழல் சித்தராமா. அது நிழல் சித்தரோ உருவாக்க சித்தரம் தெரியாத மக்களே. அதாவது ஸ்ரீ நிழல் சித்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. நிழல் சித்தர் அப்படிங்கிறவர் எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு, என் மனக்கில் உள்ள பூந்துட்டாரு, என் உடம்பு பூரா வந்து ஊருவி கிடக்கிறாரு, அவர் எனக்கு சித்தத்தை கற்றுக் கொடுத்துங்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்துக்கிறாப்புல இந்த பாலுமணின்றவர். இவருக்கும் இவர் மனைவிக்கும் சுத்தமாக டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ என்னன்னா இவருக்கு ஒரு பையன் பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கன்னா வேம்புடிதளம் அப்படிங்கிற ஊர் விச் இஸ் நியர் திருப்பூர். அங்கே திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் இவருடைய மகளுடைய கணவர், அதாவது பாலுமணியுடைய மருமகன் பெயர் திரு பாலாஜி. பாலாஜியோட அண்ணன் தான் திரு ஸ்ரீனிவாசன். இந்த பெயரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மக்களே. அதாவது பாலுமணிக்கு வேலை வெட்டி கிடையாது, மாந்திரிகம் பண்ணுறேன், தாந்திரிகம் பண்ணுறேன், நான் சித்த வைத்தியர், நிழல் சித்தனொருத்தர் இருக்கிறாரு, அவர் என் மண்டக்கில் பூந்துட்டார், எனக்குள்ளே ஊடுருவிட்டார், அவர் தான் சித்த மருத்துவம் கற்றுக் கொடுத்துருக்காரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குறது, சித்த வைத்தியம் பண்ணுறேன் பில்டப் கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் இல்லை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் பில்டப் கொடுக்குறது. அதாவது சித்த மருத்துவத்தை ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் இல்லாமல் பண்ணுறதுன்றது கிரிமினல் குற்றம். ஆனால் இது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பாலுமணி அப்படிங்கிற நபர். அதற்கு ஆதாரம் அவர் சேனலில் போடக்கூடிய வீடியோஸும் இருக்கின்றன. ஸோ இப்படி பார்த்துட்ருக்கிறாரு. இந்த நபர் வீட்டுக்கு உதவாத நபர்னு வீடே முடிவு பண்ணுறச்சு. ஸோ இவர் மனைவிக்கும் இவருக்கும் பெருசாக டேர்ம்ஸ் கிடையாது. இவர் வந்து அப்பப்போ துரத்தி விட்ருவாங்க வீட்டை விட்டு, போய் ஏதாவது கோயில் வாசலை பார்த்து கிடப்பார், அங்கேயே 1 மாதம் 2 மாதம் பார்த்து கிடப்பார், அங்கேயே கிடப்பார். அமாவாசைக்கு நான் பூஜை பண்ணுறேன், பௌர்ணமிக்கு நான் பூஜை பண்ணிருக்க மாதிரி ஒரு நபர் இந்த நபர். இப்போ என்ன ஆகுதுன்னா இவருடைய மகளை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. எங்கனால் திருப்பூர் மாவட்டம் வேம்புடி தளத்தில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இளம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது அந்த மகளுடைய கணவர் பெயர் திரு பாலாஜி, அவருடைய அண்ணன் பெயர் தான் ஸ்ரீனிவாசன். இப்போ ஏன் இந்த ஸ்ரீனிவாசன் ஞாபகம் வச்சு சொல்கிறோம் மக்களே, இந்த ஸ்ரீனிவாசன் அறிமுகப்படுத்தி மைவீத்தில் சேர்த்த நபர் தான் ஸ்வர்ணம் மற்றும் பேபி. அடுத்து இந்த கதைக்கு வரலாம். இப்போ இங்கேருந்து நம்ம திரும்ப கொண்டு போகலாம். ஸோ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே. நடந்துகிட்டு இருக்கப்போ இவருக்கு ஒரு மகன் இருக்குது. அந்த மகன் அந்த ஊரில் சேலம் மாவட்டத்தில் இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டு ஹீ கம்ஸ் டு சென்னை. அவர் பேர் வெற்றிச்செல்வன். சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்துட்டு அவர் ஒரு சென்னை விஎஃப்எக்ஸ் கம்பெனி வந்து வச்சுக்கிறார் சென்னையில். வச்சுட்டு சினிமாவுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். இது அவருடைய வேலை. ஸோ வெற்றிச்செல்வன் இஸ் இன்டு விஎஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் அவர் சென்னையில் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இங்கே அவங்க அம்மாவையும் கூட்டு வந்து வச்சுக்கிறார். மிக முக்கியமான பாயிண்ட், சேலமில் அவங்களுக்கு யாருமே இப்போ இல்லை. விஎஃப்எக்ஸ் கம்பெனி வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு திரு வெற்றிச்செல்வன். அங்கே அம்மா கூப்பிட்டு வந்துக்கிறார். அவருடைய டாக்டர், பாலுமணி டாக்டர் திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க திருப்பூருக்கு. இப்போ பாலுமணி என்ன பண்ணுறாருனா அவருக்கு போக இடம் கிடையாது. அங்கங்கே இருக்கிறது, அங்கங்கே தங்கிக்கிறது. இப்படி பார்த்துட்டு இருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருனா சேலத்தில் இருக்கக்கூடிய உடையார்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கந்தாசிரமம் கோயிலுக்கு கிட்ட போய் உட்காந்துக்கிறார். அங்கே வந்து பௌர்ணமி பூஜை பண்ணுறேன், அமாவாசை பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு அங்கேயே படுத்து அங்கேயே தூங்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்திருக்காரு இந்த பாலுமணி அப்படிங்கிற நபர். இதில் பார்த்தீங்கன்னா சித்தருடைய எனக்கு வந்து அருள் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு எல்லாரையும் ஊரே ஏமாற்றிட்டு இருந்திருக்காரு இந்த நபர். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு லேடி, அவங்க விடோ, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையின் பேர் அக்ஷயா அப்படிங்கிறது என்னுடைய ஞாபகத்துக்கு சரியாக இருந்தால் அவங்க பேர் அக்ஷயா. அந்த அக்ஷயா அப்படிங்கிற நபர் மைனர். அப்போ இப்போ இந்த சமயத்தில் இந்த அக்ஷயா அப்படிங்கிற பெண் பிள்ளை மைனர் பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து விடோ, அவங்க வந்து வேறு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிடுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு பிறகு, விடோவானதுக்கு பிறகு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அக்ஷயான்ற பெண்ணுக்கு பிடிக்கல. ஸோ அம்மா கிட்டேருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த பாலுமணியை பார்க்குறாங்க.
இந்த பாலுமணி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய கந்தாசிரம் கோயிலில் உட்காந்துக்கிட்டு நான் அமாவாசை பூஜை பண்ணுறேன், பௌர்ணமி பூஜை பண்ணுறேன், சித்தர் என் கூட இறங்கிட்டாரு, சித்தர் தாண்டவம் மாறாரு அப்படின்னு பில்டப் கொடுத்து உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இது ஒரு குழப்ப பார்த்து உட்காந்துருக்காரு மக்களே. இது இப்படியே போயிட்டுருக்கு. இது நடந்துக்கிட்டு இருந்துட்டு இது நடக்கிறது 2020 வருஷத்தில். இது முடியுது. அந்த பெண் 2020 கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பொண்ணு மேஜர் ஆகிறாங்க. ஸோ அது வரைக்கும் அந்த ஊர் மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிருந்தவங்க அந்த பொண்ணு மேஜர் ஆனதுக்கு பிறகு இதை அக்செப்ட் பண்ணல. வயசு வந்துடுச்சு, மேஜர் ஆகிட்டாங்க, திருமணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. ஊர் மக்கள் சொல்கிறாங்க அந்த பாலுமணிக்கிட்ட. ஸோ ஊர் மக்களின் வற்புறுத்தலின் பெயரில் நல்லா பார்க்கணும் மக்களே, இல்லைன்னா இந்த பொண்ணை வச்சே ஆட்டையை போட்டு உட்காந்துருப்பான் அந்த பாலுமணி. ஊர் மக்களின் வற்புறுத்தலின் பெயரில் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு நபரை திருமணம் பண்ணி வைக்கிறாரு இந்த அக்ஷயா அப்படிங்கிற ஒரு பெண்ணு. இவங்க திருமணம் பண்ணி நாமக்கல் போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு பிறகு தான் நாம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கைன்னு அவங்க புரிய ஆரம்பிக்குது. ஏன்னால் ஊரை ஏமாற்றிக்கிட்டு அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஊர் மக்களை ஏமாற்றிக்கிட்டு நம்ம தப்பாக வாழ்ந்திருக்கோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு எதிர்பார்த்தது லவ் அண்ட் அஃபெக்ஷன். அது அவங்க அம்மா கிட்ட பெருசாக கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அம்மா ரிலேஷன்ஷிப்பில் போயிடுறாங்க. ஸோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஹஸ்பண்டை கிடச்ச உடனே அவங்க ஹஸ்பண்டு தான் உலகம்னு அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க நாமக்கல்ல. இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பொண்ணு இருந்ததுனால இந்த பூஜைக்கெல்லாம் ஆள் வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் இந்த ஆள் வரலன்னு தெரிஞ்சவொடனே, சரியாக வருமானம் வரலன்னு தெரிஞ்சவொடனே அந்த பாலுமணி போயிட்டு நாமக்கல்லில் கட்டி கொடுத்த அந்த குடும்பத்தில் போயிட்டு இந்த நபர் பிரச்சனை பண்ணுறார். நீ வா, என் கூட வா அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு. இது நடந்தவொடனே அந்த பெண்ணிற்கு கோபம் வருகிறது. அந்த பெண் குடும்பத்துக்கு கோபம் வருது. அவங்க சொல்கிறாங்க நான் வரமாட்டேன், இதான் என் வாழ்க்கை, நான் இருக்கிற டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு துரத்தி விட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த நபர் போகிற மாதிரி தெரில. அங்கே அந்த ரோட்டில் நம்ம சொல்கிறேன் மக்களே, பாலுமணி என்கின்ற நபருக்கு பிளாட்ஃபார்ம் தான் வீடு. கப்புன்னு அங்கேயே பாய வச்சு பத்துருவாப்புல படுத்து அங்கேயே வாழ்ந்துடுறது, அங்கேயே உட்காந்துக்கிறது, தியானம் பண்ணுறேன் நான் சாமியார்னு சொல்லி பேசுகிறது. ஒரு படம் விவேக் சொல்லுவான் பாருங்கள், முண்டி சாமி ஆடிட்டு, அந்த மாதிரி தான் இந்த கேஸு. ஸோ இந்த முண்டி சாமியார் கேஸ் தான் இந்த பாலுமணின்றதுலாம். அங்கேயே படுத்துட்டு அங்கேயே தூங்கிட்டு 1 மாத காலம் அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அந்த பாலுமணி. அதற்கு பிறகு இது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க. நாமக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நாமக்கல் போலீஸ் பிரச்சனை பண்ணுற பாலுமணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு துரத்தி விட்றாங்க, போடான்னு துரத்தி விட்டுட்டு அப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த அக்ஷயா அப்படிங்கிற குடும்பத்தில் இனிமேலும் நம்ம இங்கே இருந்தோம்னா திரும்ப இவன் பிரச்சனை பண்ணுற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஈரோடுக்கு போயிடுறாங்க. ஈரோடில் இருக்கக்கூடிய வீரப்பன் சத்திரம்ன்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே குடிபெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதை தெரிந்து கொண்ட அந்த பாலுமணி அங்கேயுமே பிரச்சனை பண்ணி நீ என் கூட வந்துரு, நீ ஏன் இங்கே இருக்க, என் கூட வான்னு பிரச்சனை பண்ணுறான். மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம். அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என்னை விட்டுருங்க தயவுசெய்து, எனக்கு இதான் வாழ்க்கை, எனக்கு பிடிச்சிருக்கு, என் கணவர் என் குழந்தை என் குடும்பம் பிடிச்சிருக்கு, என்னை விட்டுருங்க. அந்த பொண்ணு அழுகுது, மேஜரான பொண்ணு. ஆனால் விடமாட்டேங்கிறான். இல்லை நீ வரணும்னே இந்த இடத்துல அந்த வீரப்பன் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகின்றது. அந்த பொண்ணுடைய சார்பாக போலீஸ் இவனை கூட்ட எல்லா இடத்துலையும் பார்த்தா மக்களே, சார் நான் ஹேண்டிகேப்ட் சார், நான் பாவம் சார், ஹேண்டிகேப்ட் சார்னு இந்த ஹேண்டிகேப்ட் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஊனம்தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதில் பரிதாபப்படுறது அப்படிங்கிறது சில பேருக்கு படலாம். ஆனால் அதையே ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு எல்லா திருட்டு வேலையும் பண்ணக்கூடிய நபர் தான் பாலுமணின்ற நபர். இந்த மாதிரி போலீஸ் கேட்டால் சார் ஹேண்டிகேப் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடிக்கிறது. இப்போ இதே வேற ஆளாக இருந்தால் போலீஸ் 4 அறை விட்டு செவில் பார்த்து விட்டு போடான்னு வந்துருப்பாங்க. இப்போ ஹேண்டிகேப் நடித்தவொடனே என்ன பண்ணுறாங்க, என்னடா அவனுக்கு பிரச்சனை இல்லை சார், அந்த பொண்ணுல ரொம்ப பாசம் வச்சுட்டேன் சார், உயிரே வச்சிட்டேன் சார், அப்படியே விட்டு ஓட்டுறது. அந்த பொண்ணு வரமாட்டேன்றால போடான்னு சொல்லிட்டு எழுதி வாங்கி துரத்தி விட்ருக்காங்க பாலுமணியை. ஃப்ரம் வீரப்பன் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் துரத்தி விட்டாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 மாதம் அங்கேயே தங்கி இருந்திருக்கிறான் இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டான். அதாவது இவங்க ஹீரோ படம் கண்டுபிடிச்சி அங்கேயே போயிட்டு அங்கேயே ரோட்லேயே திரிஞ்சு அந்த பொண்ணு பால் வாங்க போகிறப்பெல்லாம் டார்ச்சரு, தயிர் வாங்க போகிறப்ப டார்ச்சரு, வந்துருன்னு சொல்லி அந்த பொண்ணு பாவம் அது ரொம்ப கதறி சின்ன வயசுலேருந்து பாசத்துக்கு ஏங்கி அன்புக்கு ஏங்கி ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை வான்னு டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் அப்புறம் ஹஸ்பண்டை சொல்லி அதற்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி அடித்து துரத்தி விடப்பட்டவன் தான் இந்த பாலுமணி ஃப்ரம் தி வீரப்பன் சத்திரம் போலீஸ். இன்னும் அங்கே கம்ப்ளைண்ட் அங்கே இருக்குது மக்களே. இது முடியுதுங்களா? இது முடிஞ்சது. அடுத்தது இந்த பக்கம் வந்துடுவோம்.
2009 சேலத்தில் சேலத்தில் ஒரு இடம், அந்த இடத்துல தான் இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிற பெண் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் கணவர் இருக்கார், அந்த கணவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்சு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கோவிட் சமயத்தில் செகண்ட் வேவில் வந்து அந்த கணவருக்கு வந்து கோவிட் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஆயுர்வேதாவோ சித்தாவோ இதை ட்ரை பண்ணுறாங்க. சித்தா ட்ரை பண்ணி அதை ஒர்க் அவுட் ஆகலை, அது போன மாதிரி இருக்குது, திரும்ப வர மாதிரி இருக்குது. தென் அலோபதிக்குள்ளே என்ட்ராயிடுறாங்க இந்த ஸ்வர்ணமுடைய கணவரான திரு ராஜாராம். நீங்கள் பார்த்துக்கலாம் மக்களே, ராஜாராம் சொல்லிட்டு நிறைய இடங்களில் அந்த ஃபோன் கான்வர்சேஷனில் பேசியிருக்கோம் அந்த ஸ்வர்ணம்ன்ற பொண்ணு. அந்த நபர் தான் இந்த கணவர் அப்படிங்க தெரிய வருது. ஸோ அப்படி இந்த சமயத்தில் இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிற பொண்ணு வந்து ஷீ இஸ் அடிக்டட் டு த யூடியூப் சேனல் வீடியோஸ். அப்படி அந்த சமயத்தில் இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிற பெண்ணும் ஒரு சேனல் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த சமயத்தில் தான் பாலுமணியோடைய ஒரு சேனலை பார்த்துருக்காங்க. அந்த சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீ நிழல் சித்தர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு விஷயம். இந்த பாலுமணி அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னால் பையன் என்ன பண்ணிட்டான், அம்மாவை கூப்பிட்டு போயிட்டான். இப்போ பொண்ணு திருமணம் பண்ணி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க ஒரு இடத்துல. இந்த சமயத்தில் வீடு வாசல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சப்போ தான் இந்த சமயத்தில் தான் ஸ்ரீ நிழல் சித்தர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டுடைய பெயர்லேயே வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பாலுமணின்றவன். ஆரம்பித்து அந்த சேனலில் வந்து கண்டமணிக்கு வீடியோ போடுறது. நான் சித்தர், நிழல் சித்தரை வந்து என் தலைக்குள்ளே இறங்கிட்டார், சித்த வைத்தியம் நான் பண்ணுவேன்னு சித்த வைத்தியத்தை அரைச்சி கொண்டிருக்கிறது, அரைச்சி வீடியோ போடுறது. நான் நினச்சா கோவிடுக்கு நான் யாருக்குனா மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பில்டப் ஒன்று கொடுத்து வீடியோ போடுறது. இப்படி பல இல்லீகல் வீடியோஸ், பல தவறான கிரிமினல் வீடியோஸ் அவன் சேனலில் இருக்கிறது. இன்றைக்கும் சென்னை சைபர் அதை பார்த்தால் அதை பார்த்து நீங்கள் பிடிக்கலாம். சைபர் கிரைம் பார்த்தா அதை பார்த்து பிடிக்கலாம். அப்படிப்பட்ட வீடியோஸ் அவன் சேனலில் இருக்குது. எல்லாமே இல்லீகல் வீடியோஸ். அது மட்டும் இல்லாமல் தன்னையே அவன் ரவுடின்னு சொல்லிக்கிறது. நான் பெரிய ரவுடி, நான் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுறவன், எனக்கு பல பெண்கள் தொடர்பு இருக்குன்னு சொல்லி போடுறது. இப்படி பல வீடியோக்களும் அவன் சேனலில் இருக்கிறது. இப்போ நம்ம அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு அவன் டெலீட் பண்ணலாம் அந்த வீடியோஸை. தட் மே ஹேப்பன், பட் இருக்கின்றது. சைபர் கிரைம் அந்த சேனலை வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்தான், அதில் எல்லா இல்லீகல் விஷயமும் இருக்கும். அவனே சொல்லியிருக்கான், நான் பல பொண்ணு தொடர்பு வச்சுருக்கேன், நான் பல பொண்ணு கூட இருக்கிறேன், நான் ரவுடிசம் பண்ணுவேன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன். அவனே பேசியிருக்கான் சில பல வீடியோக்களில் ரவுடின்னு பேசியிருக்கான் அந்த விஷயத்தெல்லாம். ஸோ அவனை கூட்டி விசாரித்தால் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. தே வாண்ட் டு எராடிகேட் கட்ட பஞ்சாயத்து ஆல்சோ. இப்போ யார் இவர் பெரிய ரவுடி, கட்ட பஞ்சாயத்துக்காரர், இவர் மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட வரிச்சு செல்வம் மாதிரியோ இல்லை மிகப்பெரிய ரவுடி மாதிரி இவர் ரவுடியாக இருந்தான்னு வச்சுக்கங்களேன், யார் என்ன பார்த்து போலீஸ் பிடிச்சாங்கன்னா சரியாக இருக்கும் மக்கள். ஏன்னா பல பேர் பாதிக்கப்படுறாங்க பாவம். ஸோ ரவுடி பார்த்துங்க மக்களே. நீ ஞாபகம் தெரியுது எனக்கு. வடிவல் காமெடி ஞாபகம் வரும் உங்களுக்கு. வடிவல் காமெடி நம்ம அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது மக்களே. அடுத்தது முடிஞ்சவொடனே இந்த சமயத்தில் சித்த மருத்துவம் தான் வந்து கோவிடுக்கு வந்து சிறந்த ஒரு வைத்தியம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வீடியோ, அதாவது இவனுடைய சித்த மருத்துவத்தின் மூலியமாக உங்களுக்கு கோவிடை குணப்படுத்த முடியும்னு வீடியோஸ் தான் போட்டிருந்துருக்கிறான் போல இருக்குது. அந்த வீடியோஸை ஸ்வர்ண மகள் பார்க்குறான். ஸ்வர்ணம் பார்த்துட்டு இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்காக வந்து நம்பர் கொடுத்துருந்துருக்காங்க. நம்பரை பார்த்துட்டு நம்பர் ட்ராக் பண்ணி பிடிச்சி நம்பரை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல இந்த ராஜாராம் அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு ஃபார் COVID-19 செகண்ட் வேவில். அதே ஆஸ்பத்திரியில் இன்னொரு அட்மிட் ஆகிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி யாருனால் பாலுமணியுடைய மருமகன். பாலுமணி பொண்ணை திருமணம் பண்ண அந்த நபரும் அட்மிட் ஆகிருக்காரு சேம் ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த இடத்துல பாலாஜிக்கும் ராஜாராமுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுகின்றது. இந்த சமயத்தில் இந்த பாலாஜியை பார்க்க பாலுமணி வந்த சமயத்தில் தான் அந்த இடத்துல ஒரு கூத்து பாருங்கள் மக்களே. ஸ்வர்ணம் வந்து இந்த நபருடைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜைக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்கன்ற தகவலையும் கிடைக்குது. இந்த சமயத்தில் சாமி வந்திருக்காரு, சாமியோட காலை வந்து ஆசீர்வாதம் வாங்க. அப்போது ராஜாராம் குணமாக ஆரம்பிச்சிட்ருக்கு. குணமாக ஆரம்பித்தோடனே இந்த இடத்துல இந்த பாலுமணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவுடனே ஸ்வர்ணம் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாமி வந்திருக்காரு, மகா சித்தர் இவர் தான் நீங்கள் இப்போ குணமானதுக்கு மிகப்பெரிய காரணம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்காரு, அவர் தான் காரணம். ஸோ காலில் ஊந்து ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ராஜாராம் அவர்கள் நான் விழமாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காரு. இங்கே ஃபஸ்ட்டு இந்த ராஜாராம் அவர்களுக்கும் பாலுமணிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. நான் ஏன் காலில் விழணும், நான் காலில் விழ மாட்டேன், நான் குணமடைஞ்சு அலோபதி தான் காரணம். இவன் சொல்லியிருக்கான், இல்லை சித்தருடைய ஞானத்தை நான் கொடுத்தேன் உனக்கு, அதான் நீ குணமாட்டேன்னு பேசிக்கான் பாலுமணி.
சித்தர் ஞானமா இல்லை இதே டுபாகூர் சித்தர்னு வச்சுக்கணும் மக்களே. இந்த ஞானமா இல்லை மாத்திரையா அப்படின்றது வரப்போ ராஜாராம் பிலீவ் தட் மாத்திரை தான் குணமாச்சுன்னு பிலீவ் பண்ணுறாரு. ஸோ காலை விட மாட்டேங்கிறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு லடாய் ஏற்படுகின்றது பாலுமணிக்கும் ராஜாராம் அவர்களுக்கும். இது சொர்ணத்துக்கு பிடிக்காமல் போகுது. அப்போ என்ன பண்ண, குணமாயிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே நல்லா பார்க்கணும், குணமாயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அடுத்த அமாவாசை பூஜை வருது, அந்த பூஜைக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு இவங்க அடம் பிடிக்கிறாங்க. சொர்ணம் அவர் சாமி கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. இப்போ இவர் கணவர் சொல்கிறாரு, எந்த பூஜைக்கும் நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் போய் தான் தருவேன், என்ன நீ அடக்கிறதுக்கு யாருன்னு சண்டை வருது வீட்டில். அப்போ இவர் ராஜாராம் சொல்கிறாரு, நீ போகிறதுனா உங்கள் அம்மா அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ அப்படிங்கிறாங்க. அதனை இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு போகணும் அவசியம் இல்லை, இது ஏன் வாழ்க்கை நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிருக்காங்க. இதுதான் முதல் பிரச்சனை ஆகுது இந்த இடத்துல. ஸோ அம்மா அப்பா இன்ஃபார்ம் பண்ணலாம் போல் அவங்க போக ஆரம்பிச்சிடறாங்க மக்கள். இது நடக்குது 2021 அந்த சமயத்தில் நடக்குது மக்கள் இந்த விஷயம். இது நடந்து முடியுது மக்கள். இது முடிஞ்சு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண், அதாவது இந்த அக்ஷயா அப்படிங்கிற பெண்ணுக்கிட்டமிருந்து உங்களுக்கு வெளியே வந்த சமயம், வீரப்பன் சத்திரத்தில் ஈரோட்டில் போயிட்டு நல்லா குட்டு வாங்கிட்டு போலீஸ் திட்டி அமுச்சு விட சமயம் அந்த சமயத்தில் தான் சொர்ணம் கரெக்டாக அவன் கையில் மாட்டுறாங்க டு பாலுமணி. ஸோ இந்த சமயத்தில் தான் இந்த பிரச்சனை உருவாகுது மக்கள். கரெக்டாக சொர்ணம் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு போடுன்னு சொன்னோடனே அம்மா அப்பா கிட்ட எனக்கு இங்கே வீட்டில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, சண்டை போடுறாரு, எனக்கு வீட்டில் பிடிக்கல, நான் வேலை தேட போகிறேன்னு சொல்லிவிட்டு சொர்ணம் கிளம்பி வேலை தேட போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷீ கோஸ் டு கோயம்புத்தூர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலுமணி அப்படிங்கிற நபர் கோயம்புத்தூரில் ஈஷா யோகாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வைதேகி ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கான். அந்த வீட்டில் தான் சொர்ணத்தை அவன் அலோவ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அங்கே போய் தங்குறாங்க. இந்த சமயத்தில் இந்த 2 குழந்தைகளுக்கும், அதாவது ராஜாராம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துட்டு மீண்டு வந்திருக்காரு கோவிட்லேருந்து. அப்போது அந்த 2 குழந்தைகள், 2 பிஞ்சு குழந்தைங்க தான், அந்த குழந்தைங்க டெங்கு வர ஆரம்பிச்சிச்சு. டெங்கு வந்த சமயத்துலையும் அவங்க கால் பண்ணி அந்த குழந்தைங்க அம்மாவை கேட்டிருக்குதுங்களாம். அப்படி கேட்ட சமயத்தில் இந்த பெண் சொர்ணம் நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ என்னவோ நீங்கள் வாழ்க்கையை பண்ணிக்கோ, இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்போ கிடைக்கப்படுகின்றது மக்களே. ஸோ டெங்கு வந்த சமயத்தில் குழந்தைங்க அம்மான்னு அழுத சமயத்தில் கூட சொர்ணம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வைதேகி ஃபால்ஸ் பக்கத்தில் வீடு எடுத்து தங்கி இருக்கக்கூடிய பாலுமணி இருந்திருக்கிறாங்க. ஆனால் குழந்தையை பார்க்க அவங்க வரல அப்படிங்கிறது கூடுதல் தகவல் மக்களே. இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா அப்பா, சொர்ணத்துடைய அம்மா அப்பா இஸ் பேசிக்கலி இன் திருச்சி. அவங்க இந்த விஷயம் அவங்க குடும்பத்தில் பெரிய ஒரு இடியாக இறங்குது. அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க திருச்சியில். அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ பாலுமணி எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த இடத்துல போய்ட்டு போலீஸ் போகிறாங்க. போலீஸ் போய் அந்த இடத்துல சொர்ணம் அம்மா அப்பா திருச்சி போலீஸ்லாம் போயிட்டு அந்த இடத்துல இருந்து இப்படி வச்சுட்டு இருக்கிற தப்புன்னு சொல்லி திருச்சி போலீஸ் அங்கே வார்ன் பண்ணி அந்த பெண்ணை அம்மா அப்பா கூட அனுப்பி வைக்கிறாரு திருச்சி போலீஸ். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே இன்னொரு விஷயம் கூட தகவல் சொல்லிடுறோம். இப்போ ஏன் சொர்ணத்தை பாலுமணி வச்சிட்ருக்கான், ஏன் அலோவ் பண்ணி கூட வச்சிட்ருக்கான் அப்படி விஷயம் இல்லைங்களா, அது நான் பார்க்குறேன் உங்களுக்கு, அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. சொர்ணத்துடைய பெயரில் 50 சவரன் நகை இருக்குது பேங்க் லாக்கரில். அடுத்தது சொர்ணத்துடைய மகனுடைய பெயரில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது 13 லட்சத்துக்கு. அடுத்தது திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை தான செட்டில்மெண்ட்னா அம்மா அப்பாவுக்கு பிறகு பெண்ணுக்கு போகிற மாதிரி தான செட்டில்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த் ஆஃப் 1.5 crores. அது மட்டும் இல்லாமல் ராஜாராம் என்கின்ற சொர்ணத்தின் கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் சம்பாதிச்ச சம்பாதனையை எடுத்துட்டு சரி மனைவி பேர் சொத்து வாங்கினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால சொர்ணத்தின் பெயரில் காரைக்குடியில் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. தட் ஹவுஸ் இஸ் ஒர்த் ஆஃப் 60 lakhs மக்களே இப்போதைக்கு நிலவரத்தில். ஸோ இத்தனை ப்ராப்பர்ட்டி சொர்ணத்தின் பெயரில் இருக்கின்றது. இப்போ என்னென்னா திருச்சிக்கு நீங்கள் போய் தான் ஆகணும்னு போலீஸ் சொன்னவொடனே திருச்சிக்கு கூட்டு வந்துட்டு இந்த திருச்சியில் வந்தவொடனே அவங்க 3 நாள் தங்குறாங்க மக்களே. அந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா சொர்ணம் கத்தி எடுத்து அவங்க சொந்த அம்மா அப்பாவை குத்த வராங்க. அடுத்தது என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. இப்போ திருச்சி வந்தவொடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க போல். போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தவன் பாலுமணின்னு ஒருத்தவன் அவன் இந்த மாந்திக தந்திரிகள்லாம் பண்ணிகிட்ருக்கான்ட்ருக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா கோயம்புத்தூரில் இங்கே இருக்கக்கூடிய அந்த வைதேகி ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வராங்க, வந்தால் கூப்பிட்டு போகிறாங்க பொண்ணு. அப்போ அவன் பண்ணக்கூடிய இந்த மாந்திரிகம் தந்திரிகம் அந்த மண்டை ஒழுங்கினெல்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா. பார்த்தவொடனே அவங்க என்னென்னா கஷ்டமாயிடுது.
ஒரு பெத்த அம்மா கஷ்டமாக இருக்கும், இந்த அம்மாவுக்கு தான் பெத்த அம்மா கஷ்டம் இல்லையோ நம்ம தெரியல, அப்புறம் அந்த அம்மா கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா மக்களே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு ஒரு மை வாங்கிட்டு வராங்க. ஏன்னா என் பொண்ணை வசியம் பண்ணி கூட வச்சுருக்கான், நல்லா இருந்த பொண்ணு இப்போ வந்து இவன் கூட போயிட்டா, இவன் ஒரு கிழமை இவன் கூட போய் உட்காந்துருக்குறா, இதை மீட்டு கொண்டு வரணும்னா வசியத்தை முறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ஏதோ கோயிலில் போய் வசியம் பண்ணி வாங்கிட்டு மையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மையை இவங்ககிட்ட தடவுறதுனால இது பெரிய பிரச்சனையாக மாறுது. வீட்டில் என்னை வசியம் பண்ணுறாங்க, என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க, எனக்கு வந்து என்னை வந்து வேறு மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதாவது இன்னும் கொடுமைனா பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சொந்த அப்பாவே இவர் கையை பிடிச்சி எடுக்கிறாங்க. அப்படிலாம் வந்து தப்பான ஒரு அலிகேஷனை க்ரியேட் பண்ணி அங்கேருந்து சொர்ணம் எங்கள் அம்மா அப்பாவை கத்தியால் குத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு இங்கே ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுது வித்தின் 3 days மக்களே. இந்த 3 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கரில் இருக்கக்கூடிய 50 சவர் நகையை சொர்ணம் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மற்ற இவங்களோட சார்ந்த விஷயங்கள் இங்கே என்னென்ன இருக்கோ, அதாவது தானப்பத்திரம், திருச்சியில் அவங்க மேலே போட தானப்பத்திரம், அதை எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இந்த வீட்டிலேருந்து. எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பேபி அறிமுகம். நம்ம கதைக்கு பேபின்றதுல பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பேசிக்கலி காங்கேயம் சிவன்மலையை சேர்ந்த பொண்ணு. இந்த பேபி அப்படிங்கிற பொண்ணும் இந்த பாலுமணி அப்படிங்கிற நபரும் 2 பேருமே ஆல்ரெடி வந்து தேர் இன்ட்டு பழக்கம். எப்படி பழக்கம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ மேலே ஒரு மலைக்கீழே உட்காந்துக்கிட்டு பேபி இங்கே வா பேபி, நீ மேலே கோயிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை இப்படி மாற்றி வைக்க சொல்லு, இப்படி மாற்றி வச்சாதான் சித்தர் வருவாருன்னு போய் சொல்கிறது. ஈவன் இந்த பொண்ணும் போய் சொல்கிறது அந்த இடத்துல. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோ போடுறது, இதை பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் சித்தர் அருளில் இப்படி இருக்க விஷயம் இப்படி மாறி இருக்கும், எனக்கு தியானத்தை சொல்கிறது. இப்போ இவங்க போய் சொன்ன உடனே அந்த கோயிலில் உள்ளவங்க திருப்பி வச்சிடுறது, திரும்ப போய் வீடியோ போடுறது, பாருங்கள் திரும்பி இருக்கு பாருங்கள், அப்போவே ஞானசியம் சொல்லிச்சு எனக்கு, நான் சித்தருடைய வாரிசு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குறது. இப்படியெல்லாம் கோல்மால் பண்ணுறதுக்கு வேலை பார்க்குறது அந்த பேபி அப்படிங்கிற நபரும் தகவல் கிடைக்குது. இவங்க காங்கேயத்தை சேர்ந்தவங்க, சிவன்மலை அப்படிங்கிற சேர்ந்தவங்க. இப்போ இந்த பேபி அப்படிங்கிற நபர் திருச்சிக்கு வந்து தூது அனுப்பப்படுறாங்க பாலுமணியால். ஸோ அங்கேருந்து பேபி இந்த சொர்ணமன்ற கூப்பிட்டுக்கிறாங்க, ப்ளஸ் இவங்களும் ஒரு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு தே ஆர் கம்மிங் பேக் டு பாலுமணி. இப்போது இந்த விஷயம் சம்பந்தமாக மக்களே சேலம் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பாலுமணி அகேன்ஸ்டாக. அடுத்தது கோயம்புத்தூர் கமிஷன் ஆஃபீஸ், சென்னை கமிஷன் ஆஃபீஸ், சிஎம் செல். என்ன நடந்துச்சுன்ற பார்க்கலாங்களா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேலம் கமிஷன் ஆஃபீஸில் என்கொயரிக்கு வராங்க. வந்ததும் அவங்க சொல்கிற வார்த்தை எல்லாம் கேட்குறாங்க. கேட்டவுடனே இந்த சொர்ணம் சொல்கிறாங்க, சார் நான் மேஜர், யாரோடனா போய் வாழ்வேன், யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சொன்னதுமே அங்கே என்ன சேலம் கமிஷன் ஆஃபீஸ் சொல்கிறாங்க, இது என்ன பண்ணுறதுங்க? அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க இவங்க குடும்பத்துக்கு, விட்டு தள்ளுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க பட்டு தான் திருந்தி வருவாங்க, இதெல்லாம் விட்டுருங்க, நாம் இதை ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஏனால் சட்டம் பெண்களுக்கு சாதகமாக இருக்குது, நான் பார்க்கணும் மக்களே, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சேலம் கமிஷன் ஆஃபீஸில் இதை இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. தே வெரி வெல் நியூ தட் இட் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்டூபிட் திங். நம்ம இதையும் விசாரித்தோம் மக்களே, சேலம் கமிஷன் ஆஃபீஸை விசாரிக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது சார், இந்த மாதிரி பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க சார், இந்த மாதிரியான ஃப்ராட் நபர்களை நம்பி போயிட்டு ஏமாந்து ஒன்றுமே இல்லாமல் குடிச்சோராகி வருவாங்க சார் கடைசியாக. அப்போ ஒன்றுமே நமக்குன்னு இல்லாமல் இருக்குன்றது அப்போ தான் உணர்வாங்க சார் அவங்க, அப்படிங்கிறது அப்போ தான் அவங்க புரிய வைக்க முடியும் சார். ஏன்னா இந்த மாதிரி பாலுமணி மாதிரியான ஒரு ஃப்ராடுகள் எல்லாம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கூப்பிடலையே, அவங்க தான் வந்தாங்க அப்படின்பானுங்க. ஏன்னா இவங்க செட்டப் தான் பண்ணி வச்சுருவானுங்க. இவங்க போய் கூட்டு வந்தால் தான் பிரச்சனைன்றதுனால இவங்களே வர மாதிரி தான் செட்டப் பண்ணி வச்சுருவானுங்க சார். இப்போ அவங்களாம் வந்தாங்க சார், நான் ஏற்றுக்கிட்டேன், இப்போ அவங்க வந்து போகிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்னு பேசுவானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொண்டு வந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு 2 புது ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பாலுமணி பேரில் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்படுகின்றது மக்களை பார்த்துங்க. சரி, இப்போது இது ஒரு விஷயம் ஆச்சுங்களா. அடுத்தது சிஎம் செல் அவங்களும் சொல்லிட்டாங்க, சார் ஒன்றும் பண்ண முடியாது, அதையும் விசாரிக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க சார்ன்றாங்க. அடுத்தது சென்னை கமிஷன் ஆஃபீஸை விசாரித்தோம். அவங்க சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த மாதிரி நாங்கள் பல கேஸ் பார்க்குறோம், விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள்லாம் பட்டு திருந்தி ஒன்றுமே இல்லாமல் நாளைக்கு நடுத்தருக்கு வரப்போவும் தே காண்ட் பிளேம் பாலுமணி.
ஏன்னால் இந்த பாலுமணி மாதிரி ஃப்ராடுங்கள்லாம் அவங்க லைஃப்பில் எல்லாத்தையும் இறந்துட்டு இவங்க இந்த பொண்ணு இருக்க மொத்த சொத்து ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் பிடுங்கினதுக்கப்புறம் அவன் துரத்தி விட்ருவான். அவன் அடுத்த ஆளை பார்க்க போயிடுவான். ஏன்னா அவனுக்கு வேண்டியது சொத்து, அவனுக்கு வேண்டியது ப்ராப்பர்ட்டிஸ், அவன் வேண்டியது காசு. அவன் அடுத்த ஆளை பார்க்க போயிடுவான். இப்போ இந்த பொண்ணுங்க தான் ப்ராப்பர்ட்டி இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து இருக்கிறது, போனதுக்கப்புறம் தே பிகம் அடிமைகள். இல்லையா அவன் என்ன சொல்ல, நான் தான் சாமின்னு பேசுவான். பேச வச்சு இந்த பொண்ணை சீடர் ஆக்கி விட்ருவான். எப்படின்னா வந்து என்னை இன்னும் பல பேர் நீ கூட்டுவா, பல பெண்ணை கூட்டுவா, எல்லாம் சீடர் ஆக்கி விடுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். இவன் என்னன்பா சாமியார் உருவாகிட்டு உட்காந்துருப்பான். இதுக்கு தனி சட்டம் வராத வேலை இது ஒன்றும் பண்ண முடியாது சார்ன்னு சொல்லிட்டு அங்கேயும் சொல்லியிருக்காங்க. போய் இது நம்ம விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். சரி, இது போதுங்களா? அடுத்தது இது முடிஞ்சவுடனே அடுத்தது சென்னைக்கு போயிருக்காங்க பாலுமணி ஸ்வர்ணம். சென்னைக்கு அந்த அவங்களுடைய மகன் பாலுமணியோட மகனான வெற்றிச்செல்வன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் தான் அம்பத்தூரில் இருக்க அந்த வீடு. அம்பத்தூரில் தான் வெற்றிச்செல்வனோட அம்மா பாலுமணி மனைவி. இப்போ பாலுமணியும் ஸ்வர்ணம் வராங்க. உள்ள வந்ததும் இந்த இடத்துக்கும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, சென்னை கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து இந்த பிரச்சனை போய் விசாரணை முடிஞ்சு அங்கே போய் அடைக்கலமாகறாங்க இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிற பெண். அதற்கு இந்த நடந்த உடனே இந்த சமயத்தில் ஸ்வர்ணத்துடைய அம்மா அப்பா மற்றும் கணவர் 3 பேரும் போயிட்டு அம்பத்தூர் வீட்டில் போய் அவங்க அந்த மனைவியை கூட்டுற போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அம்மா 2 குழந்தை வச்சுருக்கோம், 2 குழந்தை பிஞ்சு குழந்தைங்க, அம்மா அம்மான்னு கேட்குது, நீ பாட்டு இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க, இது என்ன நியாயமானு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. அம்பத்தூர் வீட்டுக்கு போயிருக்காங்க. போனவனே இவர்களை இந்த கணவரை வீட்டுக்குள்ள ரூமை விட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த கணவரை அடித்து விட்டு இவர் தான் அடிக்க வந்தாருன்னு சொல்லிட்டு அப்படி பிளேட்டை மாற்றிருக்கிறான் அந்த பாலுமணின்றவர். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் ஹேண்டிகேப் சார், எனக்கு ஒன்றுமே இல்லை சார், நான் ஒன்று அடிச்சிட்டாங்க சார், நான் ரொம்ப பாவம் சார்னு ஒரு நாடகம், வேஷ நாடகம். 100க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. பேட்ரோல் வந்திருக்கு அந்த ஸ்பாட்டுக்கு. பேட்ரோல் வந்து பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டிருக்காங்க, நீங்கள் யாருங்க? சார், நான் இந்த பொண்ணுடைய புருஷன். இந்த பொண்ணை கேட்டிருக்காங்க, என் புருஷனே இல்லை. எப்படி இல்லை? டிவோர்ஸ் ஆயிடுச்சா? டிவோர்ஸ்லாம் நான் பண்ணல, நான் வந்துட்டேன். தப்பு. டிவோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வாழக்கூடாது. நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து என்னென்ன பண்ணிக்கும், இது சட்டப்படி குற்றம் சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் வச்சுருக்காங்க. அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கின் மூலியமாக இந்த பாலுமணியை எழுதி வாங்கிறாங்க அம்பத்தூர் இன்ஸ்பெக்டர். அவர்கிட்டையும் விசாரிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, சார் இதெல்லாம் கேவலமான கேஸ் சார் இதான்றார். என்ன சொல்கிறது சார், இவனுங்க இதோ விடமாட்டான் சார், இந்த ஃப்ராடு இன்னும் பல பெண்களோட வாழ்க்கையை வந்து கெடுப்பான் சார்ன்றார். அவர் எழுதி வாங்கியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பார், இனிமேல் இந்த பொண்ணு வாங்க போகக்கூடாது. இந்த பொண்ணு ஒன்று அவங்க அம்மா அப்பா கிட்டே போகணும், இல்லை புருஷன்கிட்ட போகணும். 2மே இல்லாமல் போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கின அப்புறம் உங்கள்கிட்ட வரட்டும். நீ இனிமேல் இந்த பொண்ணு கூட வச்சுட்டு இருந்தேன்னா இந்த ஹேண்டிகேப்லாம் பேசக்கூடாது நீன்ட்டு. நான் ரிமாண்ட் வச்சேன்னு சொல்லிட்டு பயமுறுத்திருக்காரு. ஒரு ரிமாண்ட் பண்ணுருவேன் பார்த்துக்கோ. இவன் கடத்தல் கேஸ் கொடுத்தாங்க, ஒரு ரிமாண்ட் கன்ஃபார்ம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சார் என்ன சார் பண்ணுறது, நாளைக்கு ஒழுங்குமுறை தான் இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு அவங்க அம்மா பாட்ட விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே போய் கேட்குறாங்க. இவங்க கேட்டால் அந்த பொண்ணை காணோன்னு சொல்லி நாடகம் ஆடியிருக்கான். எங்கேயோ போயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்னு இருக்கான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசி எங்கடா போனான்னு போலீஸ் ஸ்டேஷன் அரை விட்டு கேட்டிருக்காங்க போல. அப்புறம் இல்லை சார், திருவண்ணாமலையில் நேசம் அப்படிங்கிற சொசைட்டியில் போய் இந்த பொண்ணை சேர சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அங்கே போய் பார்த்தா மக்களே அந்த பொண்ணு அங்கே சேர்ந்துருக்கு. அது வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, நேசம்ன்ற சொசைட்டியை பொறுத்தளவுக்கு உன்னை கூட்டு போகும் ஹஸ்பண்ட் வரணும், இல்லை உங்கள் அம்மா அப்பா வரணும். வி ஓன்ட் லீவ் யூ டு எனிபடின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாக பேசிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர அமக்கலம் பண்ணி, நான் வந்து சாப்பிடவே மாட்டேன், செத்து போகிறேன்னு சொல்லி அமக்கலம் பண்ணி அங்கே ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் எழுதி கொடுத்துட்டு போன் துரத்தி விட்டாங்க. ஸோ எழுதி கொடுத்துட்டு அந்த சொரன்ற பொண்ணு அங்கே வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க, வெளியே துரத்தி விட்டாங்க. ஷீ கம்ஸ் பேக் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பாலுமணியும் ஸ்வர்ணம் 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னா பாலக்கோடுன்ற ஒரு ஏரியா தருமபுரி பக்கத்தில், அங்கே போய் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். இதுதான் இவங்களுடைய பேக் ஹிஸ்ட்ரி. இப்போது ரைட் நவ் தேர் அட் பாலக்கோடு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அங்கே ஒன்றா வாழ்ந்துட்டுருக்குறாங்க 2 பேரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி, இப்போ அடுத்தது இப்படியே போச்சுன்னா வந்து கஷ்டம்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சொர்ணம் அப்படிங்கிற நபர் பாலக்கோடில் இந்த கணவர் மீது ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. கணவர் மீது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அடிச்சாருன்ற ஒரு வழக்கு, கணவர் மீது டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது
கணவருக்கு தோல்வியாதி இருக்கான், அந்த தோல்வியாதியை வச்சுக்கிட்டும் மனைவியை வந்து கட்டாயப்படுத்தி செக்ஸுக்கு கூப்பிட்ருக்காருன்னு ஒரு கேஸ், ஒரு பெட்டிஷன். அடுத்தது கணவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு கூடலாம் வந்து என்னை படுக்க சொல்கிறாருன்னு ஒரு கேஸ். நீங்கள் அப்படியே நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும் மக்கள் இந்த விஷயத்தை பற்றி, இது என்ன மாதிரி கேஸ்ன்னு தெரியும். என்னென்னால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்தெந்த பெண்கள்லாம் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அந்தந்த பெண்கள்லாம் இலவச இணைப்பு மாதிரி ஒரு 4 கேஸை கூட போடுறாங்க. ஒன்று டிவி கேஸு, டொமஸ்டிக் வயலன்ஸு, அடுத்தது செக்ஸ் டார்ச்சர் பண்ணான்ற ஒரு கேஸு, அடுத்தது என்னை வச்சு செக்ஸு மற்றவங்களுக்கு வந்து தானம் வந்து இது பண்ணான் அப்படின்னு ஒரு கேஸு. இந்த மாதிரி 3 கேஸை வந்து ரொம்ப அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த வழக்குகளே கிரிமினல் கேஸாக பதிவு பண்ணக்கூடாது. unless and until there is a proper witness in evidence and RDO என்கொயரி பண்ணி அந்த RDO என்கொயரியோட ப்ராப்பரான ரிப்போர்ட் இல்லாமல் இதை பதிவு பண்ணக்கூடாது. அண்ட் முக்கியமாக டவுரி கேஸ் கொடுத்துருவாங்க. டவுரி எல்லாம் RDO என்கொயரி இல்லாமல் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளியர் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கின்றது நீதிமன்றங்களில் மக்களே. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த சொர்ணம் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பையன் மேலே உள்ள 13 லட்சத்தை வந்து எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அந்த விஷயம் பேங்க் மூலிமா கொடுத்து ஸ்டே பண்ணப்பட்டிருக்கின்றன. அடுத்தது இவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து காரைக்குடியில் வாங்கின அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, மனைவி பேர் இருந்தது. அதையும் இப்போ வந்து கேட்டு வாங்க போகிறதாகவும் இன்னும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து இப்போ நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரையில் இந்த விஷயம் வந்திருக்கு மக்களே. இப்போ பாருங்கள், அப்படியே வில் கோ டு ஃப்ளாஷ்பேக். பாலுமணி அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணியிருக்காருனால், ஆரம்பத்தில் மைவி3 பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நான் பேசினேன், என் சித்தவர்களை நான் கேட்டேன், ஒழுங்கான தகவல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடியிருப்பான். கொஞ்சம் இட் வாஸ் அரவுண்ட் 2 months பேக். நாடகம் ஆடினவுடனே இந்த நாடகம் ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சு போச்சு. நாடகம் ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சவுடனே இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் கரெக்டாக ஐ திங்க் இட் வாஸ் அ மந்த் ஆஃப் ஃபெப் ஆர் சம்திங், இந்த ஸ்வர்ணம் அப்படின்ற பெண்ணையும் பேபி அப்படிங்கிற பெண்ணையும் வைத்து தருமபுரியில் ஒரு கேஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கேஸ் என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 மெம்பராக அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. மெம்பராக சேர்ந்த இவர்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து பொருட்கள் தரவில்லைன்னு ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸில் வந்து என்ன ஆச்சுன்னா, நம்மளும் தெளிவாக போட்டிருந்தோம் மக்களே, பொருள் தரலன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த பொருள் தரல அப்படின்னா அந்த பொருளை கொடுத்தா வாங்கிடணுமா இல்லையா, ஏன் வாங்கணும்னு கேட்டிருப்போம் பார்த்தீங்களா. இப்போ இந்த பொருள் எங்கே கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட நபர் யாருனால் பாலாஜி, அதாவது பாலுமணியுடைய மகனுடைய கணவர். அவர்கிட்ட தான் அந்த பொருள் கொடுக்கப்பட்டது. இந்தாம்மா பொருள் தரேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, பொருள் வச்சும் கொடுக்கப்பட்டது, நான் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க அடம் பிடிச்சிருக்காங்க இந்த சொர்ணம்னு பேபியும். ஏன்னா மக்களே, ஏன் பாலாஜி உள்ள வராருன்னு பார்த்தீங்கன்னா, இதே மைவி3ல பாலுமணியின் மருமகனான பாலாஜி ஒரு சிஎம் மெம்பர். திருப்பியும் சொல்கிற மக்களே, இதே மைவி3ல இவ்வளவு பிரச்சனை பண்ணக்கூடிய பாலுமணியின் மருமகனான பாலாஜி ஒரு சிஎம் மெம்பர். இவரை சிஎம் மெம்பராக ஆக்குனதும் ஸ்வர்ணத்தையும் பேபியும் உள்ளே வந்து சேர்த்து விட்டதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜியுடைய அண்ணனான ஸ்ரீனிவாசன் தான் பாலாஜி சேர்த்து விட்றாரு, ஸ்வர்ணத்தையும் சேர்த்து விட்றாரு, பேபியும் சேர்த்து விட்றாரு. இப்போ இதில் ஸ்வர்ணத்தையும் பேபியும் மட்டும் பலியாடாக ஆக்கி இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இதே பாலுமணி ஏன் இதுவரையில் ஸ்ரீனிவாசனை பற்றியோ பாலாஜியை பற்றியோ ஒரு வார்த்தை வரை கொண்டு வந்து பேசவே இல்லை? இதான் நம்ம கேள்வி மக்களே. அது இன்றைக்கி என்னன்னால் இவ்வளோ புகார் கொடுக்க வேண்டும். அதாவது இன்னொன்று சொல்கிற மக்களே, இப்பொழுது மைவி3 நிறுவனம் வந்து ஒரு கேசஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. நாட் சட்ட சிக்கல், நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை பற்றி. கேசஸை யார் வேணால் பொய்யா போட முடியும். அது இந்த நாட்டுடைய தலையெழுத்து. அப்படி ஒரு கேஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மைவி3. ஸோ கேஸ் ஃபேஸ் பண்ணிருக்கிறப்போ இப்போது இந்த இடத்துல EOW விசாரிக்கிறப்போ யாருமே விக்டிம்ஸ் இல்லை, யார் ஏமாந்துருக்கா, பணத்தை விக்டிம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு தான் இந்த இன்னொரு விஷயம் சொல்கிற மக்களே, இதற்குத்தான் விக்டிமை உருவாக்குவதற்காக, விக்டிம் வரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த 2 பேர் தான் ஸ்வர்ணம் அண்ட் பேபி, ஹூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பாலுமணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைவி3 எதிர்த்து ஒரு வீடியோ போட்டிருப்பான், அவன் உட்காந்து தர்ணா பண்ணுறேன் பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பான். இது எல்லாமே குக்ட் அப் பிளடி ஸ்டோரிஸ். அப்படி திறமை இருந்தால், திராணி இருந்தால், உண்மை இருந்தால், நேர்மை இருந்தால் பாலுமணியுடைய மருமகனான பாலாஜியை வெளியே வந்து பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி திறமை, உண்மை, நேர்மை, நியாயம் எல்லாம் மண்ணாங்கட்டி இருந்தால் பாலுமணியுடைய மருமகனுடைய அண்ணனான ஸ்ரீனிவாஸ் வந்து பேச சொல்லுங்கள்.
ஸ்ரீனிவாசனும் பாலாஜியும் வெளியே வந்து மைவித் நிறுவனம் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து காசு தர மாட்டாங்க, அவங்க ஃபேக்கு, அவங்க மாதிரி எல்லாவும் தப்பாக இருக்குது, அவங்க பயங்கரமான ஃப்ராடு கம்பெனி வெளியே வந்து பேசுவாங்களா? அவங்க முதல்ல பேச சொல்லுங்க மக்களே. நம்ம ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம் அந்த இடத்துல, ஓப்பன் சேலஞ்ச். பாலாஜி ஸ்ரீனிவாஸ் 2 பேரும் வெளியே வந்து மைவித் நிறுவனத்தை பற்றி தப்பு தப்பாக வெளியே வந்து பேசணும். பேசுவாங்களா? இதுவரையில் பேசினே கிடையாது. ஏனால் பாலாஜியை இந்த இடத்துல உள்ளே கொண்டு வர விரும்பலை பாலுமணி. அண்ட் பாலாஜி இஸ் ஆல்சோ வெரி வாய்ஸ், ஹி வில் நாட் கம் இன்சைட் டு இட். அண்ட் ஸ்ரீனிவாசன் சொல்லவே வேண்டாம், அவர் வரமாட்டார். இதில் பலியாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சொர்ணம் அண்ட் பேபி. ஏன் பலியாடுன்னு பார்த்தீங்கன்னா சொர்ணம் அண்ட் பேபி 2 பேருமே தே ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பாலுமணி. இப்போ பாலுமணிக்கு யார் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோவை ஸ்டாலின், பாலுமணி ப்ளஸ் இன்னொரு வழக்கறிஞர் ஒருத்தர் பாருங்க, ஒரு வக்கீல் வந்து யூடியூப்லேயே பேச உட்காந்து பாருங்க. இவங்கெல்லாம் ஒரே டீம். இந்த டீம் ஒன்றா சேர்ந்து ஹையர் பண்ணது தான் அந்த பாமகவுடைய நிறுவனரான, அதாவது சட்ட மேதை அம்பேத்கருடைய கசின் பிரதரான அசோகி ஸ்ரீநிதி. இதுங்கெல்லாம் ஒரே டீம். இப்பொழுது இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா EOW, அதாவது 4th ஜூன் இந்த கேஸ் EOW ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகின்றது. ரைட், டன். 4th ஜூனே இந்த ஸ்வர்ணத்தி பேபியை வச்சு ஒரு ரிட்டு போடுறாங்க. அந்த ரிட்டு போட்டவுடனே அந்த ரிட்டு விசாரணைக்கு வருகிறது. அதாவது அன்றைக்கி தான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறாங்க. ரிட்டு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்து ரிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நாங்கள் விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு EOW வந்து ஒரு பதில் கொடுக்குறாங்க. இந்த சமயத்திலேயே சக்தியானந்தன் என்ன பண்ணுறாருனால், சக்தியானந்தன் மற்றும் அந்த கம்பெனியை சார்ந்த 20-30 டாக்டர்ஸ் எல்லாருக்கும் மேலேயும் இந்த வழக்கு போடப்படுகின்றது EOW வந்து சொர்ணத்தால். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கில் ஏபி வாங்குறதுக்காக சக்தியானந்தன் ட்ரை பண்ணுறார். இந்த ஏபியில் என்ன ஆர்கியூமெண்ட்டு போச்சு அப்படிங்கிறத நான் விசாரித்து போடுகிறேன் மக்களே. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு, சின்ஸ் வி அனலைஸ் எவ்ரி லீகல் திங்ஸ், என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரிட் பெட்டிஷனில் ஆன்சர் கொடுத்து ரிட் பெட்டிஷன் டிஸ்போஸ் ஆகுது. ஸ்வர்ணம் போட ரிட் பெட்டிஷனு முடித்து வைக்கப்படுகிறது. அதில் தான் சொல்கிறாங்க நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. உடனடியாக ஏபிக்கு அவங்க ஏபின்னு ஒன்று அப்ளை பண்ண மக்களே, ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணால் அந்த கன்சர்ன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துருங்கன்னு என்ஓசி கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா இது EOWக்கு இஷ்யூ வந்துடக்கூடாதுன்ற காரணத்தினால கூட தராமல் வந்து என்ஓசி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நான் இந்த வழக்கை விசாரிக்கல. ஐ ஹவ் நாட் கான் இன் டு தி ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் கேஸ். பட் நடக்கதை வச்சு பார்க்குறப்போ இது நடந்திருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். ஏபி ரிஜெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏபியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து மீடியாவில் பேச மாட்டாங்க, பேசக்கூடாது. இது அடுத்த ஒரு ரூல் இருக்குது, சட்டப்படி பேசக்கூடாது. ஸோ ஏன் சக்தியானந்தன் வெளியே வந்து பேசவே இல்லை அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹீ இஸ் அண்டர் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஏபி ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ பேசக்கூடாது. இது அடுத்த ஒரு விஷயம். ஏன்னால் ஏபி இருந்துக்கிட்டு வீடியோ போட்டிருந்தாருனால் இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் ஏபி ரிஜெக்ட் பண்ண வைக்கிறதுக்காக. இது ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்தது என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கப்பட்டது, என்ன ஆர்கியூமெண்ட் அங்கே வந்து கொடுக்கப்பட்டது, எதனால் ஏபி ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் விசாரித்து தெளிவாக அந்த லீகல் பாயிண்ட்ஸ் நான் முன்வைக்கிறேன் மக்களே. இட் வில் டேக் சம் டைம். அடுத்தது இப்போ இதுவரையில் ஜூன் 4th எல்லா கொஞ்சமாக வந்து பணம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிடைக்கக்கூடிய முக்கியமான தகவல். இப்போ சிஎம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளானில் மட்டும் தான் பணம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த பிளான்லையும் ரீசெண்டாக நம்மளுடைய சேனலுக்கு கீழே ஒருத்தவங்க போட்டிருந்த கமெண்ட்டில் பார்த்தா எனக்கு சிஎம் பிளானில் பைசா வந்து பேசி போட்டிருக்காங்க. இதை விசாரித்து பார்க்குறப்போ ஒரு தரப்பின தகவல் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, February மாதமோ மார்ச் மாதமோ அந்த பே அவுட் போட்டவங்களுக்கு மட்டும் இப்போ கிடச்சிருக்குன்னு ஒரு தகவல் கிடைக்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த முடியும் நமக்கு இன்னும் தெரில மக்களே. ஏன்னால் எனக்கு விசாரிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய தகவல் தான் சொல்கிறவங்ககிட்ட. ஒரு விஷயம் பார்க்க வேண்டும், இப்பொழுது கம்பெனியில் உள்ள மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை எங்கே உருவாக்கப்படுது பார்த்தீங்கன்னா, இந்த பாலுமணி, இந்த ஸ்வர்ணம், இந்த பேபி, இந்த அசோக் ஸ்ரீநிதி, அப்புறமா இந்த கோவை ஸ்டாலின் எல்லாம் ஒரு சேர்த்து உருவாக்குற பிரச்சனை தெரியுது. இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறப்போ ஒரு சில விஷயங்களில் தொய்வு ஏற்படுவது சகஜமான விஷயம்தான். மக்களே பார்க்கட்டும், மக்களே தப்பு இருக்குமே ஆனால் லெட்ஸ் EOW டேக் இட்ஸ் டெசிஷன். ஏன் அதற்குள்ள எல்லாருமே வந்து கொந்தளிக்கிறாங்க? இதில்
இன்னொரு விஷயம் பார்க்கணும். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் பெயில் கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்குறீங்க. சட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜெயில் இஸ் ஆப்ஷனல், பெயில் இஸ் மேண்டேட்டரின்பாங்க. ஒருத்தனை ஜெயிலில் தூக்கி போடுறது அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், ஆனால் பெயில் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. இன்னொரு விஷயம், சக்தியானந்தன் ட்ராக்ல எடுத்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் இந்த அசோக் சேனந்தி கொடுக்கக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் அவர் போயிட்டு வந்து தான் இருக்கார். எந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே அவர் போக மாட்டேன்னு சொல்ல, எந்த சம்மனுக்கும் அவர் அப்பேர் ஆகாமல் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸையும் கண்டிப்பாக நீதிமன்றம் பார்க்கும். எதுக்காக பெயில், ஏன் பெயில்னு ஒரு வார்த்தை பார்க்கலாம் மக்கள். அதாவது பெயில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ரிமாண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஒரு 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 வழக்கு வருகிறது, அதை ஐஓ விசாரிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏஜென்சி விசாரிக்கிறாங்க அப்படின்னா, ஏஜென்சி அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது இந்த நபரால் இந்த ஆதாரத்தையும் சாட்சியும் கலைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஏஜென்சி நினச்சா மட்டும்தான் அவங்க உள்ள தூக்கி போடலாம். உள்ளே ரிமாண்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக விசாரித்ததுக்கு பிறகு எல்லாத்துக்கும் செக்ஷன் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன செக்ஷன், லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கொலை கேஸ். ஒருத்தமாக கொலை கேஸ் போகிறான்னு வச்சுக்கோங்க மக்களே, கொலை கேஸ் போட்டோன்னே அவனை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த கொலை கேஸை 90 நாளுக்குள்ளே விசாரித்து சார்ஜ் ஷீட் போடணும் அப்படிங்கிறது சிஆர்பிசி ரூல். ஸோ 90 நாளுக்குள்ளே இந்த கேஸை விசாரிக்க வரைக்கும் உள்ளே இருக்க அக்யூஸ்டை வெளியிட மாட்டாங்க. இதுதான் ரிமாண்ட். இப்போ இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து எல்லா சம்மனுக்கும் ஒரு ஒரு சக்தியானந்தன் போயிட்டுருக்காரு. எந்த ஒரு சம்மனுக்கும் அவர் போகாமல் இருந்ததில்லைன்றதுக்கு நமக்கு தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கு ரிமாண்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் ஐஓ தான் முடிவு பண்ணும். சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன் தான் 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, ஏபி அப்படிங்கிறது ஏன் இந்த இடத்துல ஐஓ யூனிவர்சிட்டி கொடுத்துருக்க முடியாது, கொடுத்துருந்தால் இது வேறு மாதிரி தேவையில்லாமல் ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவர் நினச்சிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 4th ஜூன் போடப்பட்ட அந்த ரிட் பெட்டிஷன் அப்போ தான் டிஸ்போஸ் ஆகுது ரீசெண்டாக. இம்மீடியட்டாக அடுத்த நாள் அடுத்த 2வது நாளோ ஏபி வருது. 2 days பிஃபோரு நான் விசாரிக்கிறேன்னு கொடுத்த ஒரு ஐஓ 2 days நெக்ஸ்ட்டில் நான் முடிஞ்சிச்சு வேணாம் யூனிவர்சிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்துங்க, ஐஓ காசு வாங்கிட்டாருன்னு பேசுவாங்க, ஐஓ காசு வாங்கிட்டாருங்க அப்படின்னு பேசுவாங்க. ஸோ அதனால் கூட ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். என்ன ஆர்கியூமெண்ட்டு போச்சு நமக்கு தெரியாது மக்களே. அந்த ஆர்கியூமெண்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை தெளிவாக பேச முடியும். எல்லாத்துக்கும் மேலே இதுவரையில் யாராவது பணம் போயிட்டு தான் இருக்குன்ற நம்ம தெரிய வருது. அப்போது ஏன் இந்த பதட்டம்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்தரப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏதாவது இந்த வழக்கில் கம்ப்ளைண்ட்டை கொண்டு வரணும் சார், நான் பணம் போட்டேன் சார், பணமே வரல சார்னு கம்ப்ளைண்ட் கொண்டு வரணும். அப்படி கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்தால் இந்த வழக்கை வலு சேர்க்க முடியுன்றதான் அவங்களுடைய அல்டிமேட் பிளானாக இருக்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா ஸ்வர்ணமன் பேபி இவங்க 2 பேருடைய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பிரைமா ஃபேஸாக இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏனென்றால் இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிற பெண் தன்னோட யூடியூப் சேனலில் நான் மையத்தை சேர்ந்துட்டேன், இனிமேல் நான் வேறு மாதிரி முதலாளியாக மாற போகிறேன், யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன், யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வச்சு பார்க்குறப்போ இந்த பெண் சம்பாதிக்கவே இல்லைன்றது சொல்லவும் நம்மளால் முடியாது மக்களே. ஸோ அந்த பெண் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கனால் ஆன் ஹூஸ் இன்ஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பிரைமா ஃபேஸே இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ என்னன்னா இதில் இந்த அசோக் ஸ்ரீநிதிக்கும் இந்த எதிரில் இருக்கக்கூடிய இந்த பாலுமணி, ஸ்வர்ணம், பேபி ப்ளஸ் அவங்க சார்ந்த வழக்கறிஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட்ஸ். அப்படி வந்தால் தான் இந்த வழக்கை ஸ்ட்ராங் பண்ண முடியுன்றது தான் அவங்களுடைய பிளான். அதுக்காக நிறைய விஷயத்தை அவங்க பிளான் பண்ணுறாங்க, நம்ம தெளிவாக தெரியுது. இன்னும் காசு வராது அப்படிங்கிறாங்க, காசே போட மாட்டாங்க, அவ்வளோ ஏமாற்றிட்டாங்கன்றாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க, கம்ப்ளைண்ட் தாங்கன்றாங்க. நீங்கள் திரும்ப பாருங்கள் வாயில் வரக்கூடிய வார்த்தை, கம்ப்ளைண்ட் வாங்க, கம்ப்ளைண்ட் தாங்க, கம்ப்ளைண்ட் தாங்கன்றாங்க. ஏன் இந்த வார்த்தை வர வேண்டும்? வருது வரல, நான் இது என்னன்னு பார்த்துட்டு போயிட சொல்லலாம்ல. ஏன் கம்ப்ளைண்ட் தாங்கன்றானுங்க, ஏன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுறானுங்க, ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க? பிகாஸ் தே வாண்ட் மோர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் யூ பீப்புள். அப்பொழுது தான் இவங்க நினச்ச நிறைவேறது அவங்க பிளான். இதான் அவங்களுடைய அல்டிமேட் சோல் எய்ம் மக்களை. இவங்களுடைய இந்த எய்மை நீங்கள் சாதகமாக பண்ண போகிறீங்களா, இல்லை இவங்களுடைய எண்ணத்தை நீங்கள் அடித்து உடைக்க போகிறீங்களா அப்படிங்கிறதை மைவி3 மெம்பர்ஸ் தான் முடிவு பண்ணும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் ஏதாவது தவறு இருந்தால் அது லெட் த EOW விசாரிக்கட்டும். மக்களே திரும்பவும் சொல்கிறேன், எல்லா கம்பெனிக்குமே அதுக்குன்னு ஒரு மாடியூல் சிஸ்டம்ஸ் இருக்கும்.
ஒரே சிஸ்டம் எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ மைவி3 சிஸ்டம் என்ன மாடியூலில் பண்ணப்பட்டிருக்கு, இதில் என்ன விதமான தவறு இருக்கா, தவறு இல்லையா, எப்படி என்னன்றதெல்லாம் அந்த எம்டியும் விசாரணை அதிகாரியும் 2 பேரும் பண்ண வேண்டிய விஷயம். இதில் உள்ளே பூந்து பேசக்கூடிய இந்த 3rd கிரேட் பீப்புளெலாம் வந்து ஒன்றும் பேச முடியாது. முதல்ல இங்கே 2000 கோடின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆன் வாட் டெரிவேஷன்? எத்தனை பேர் மெம்பர்ஸும் அவனுக்கு தெரியாது. அப்போ எப்படி 2000 கோடின்னு சொல்கிற நீ? அதை ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள். ஆன் வாட் டெரிவேஷன், வாட் கால்குலேஷன் இஸ் தட்? 2000 கோடி உருவன்னு சொல்கிற இல்லையா? 2000 கோடி மோஸ்ட் எப்படி சொல்கிற நீ? மைவி எத்தனை பேர் மெம்பர்ஸ் முதல்ல? யூ ஷுட் ஹேவ் இட் இன் அக்யூரேட் ஃபார்மட். எத்தனை பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த மைவி மெம்பர்ஸில்? அது சொன்னால்தான் அதில் வந்து எத்தனை சிஎம்மு, எத்தனை மற்ற கேட்டகரியில் இருக்கிறாங்க, எவ்வளோ வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்னு டெரிவேஷனை கொடுக்கணும். இது பர்ஃபெக்டாக இருக்கணும் என்றால் மைவி3 உள்ளே இருக்கக்கூடிய இன் டீடைல்டு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டை உள்ள நபர் அவன் தரணும். அவன்கிட்ட இருக்கா? இல்லை. தென் ஹவு கம் யூ கம் அ டெரிவேஷன் தான் 2000 rupees மோஸ்ட்லி எப்படின்னு சொல்கிற நீ? 2000 crore சொல்கிற நீ? இதுவே அங்கே கிடையாது. ஸோ இதனால் மக்களே ஒரு பழம் வச்சுருவாங்க தமிழில், மயிரை போட்டு மலை எடுக்கிறது, வந்தால் மலை போனால் மயிர், இந்த கதை. இதெல்லாம் இவங்க வேண்டியது பணம். ஒருத்தனை கார்னர் பண்ணி ட்ராப் பண்ணி அவங்கள வந்து பணம் பறிக்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அழகான கும்பல் இந்த கும்பல் மயிரை கட்டி மலை எடுக்கிறாங்க. வந்தால் மலை போனால் மசுறு, இதான் அவங்களோட பிளான். இதுக்கு அவங்க எதிர்பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே இதை வச்சு இத்தனை காலம் வாழ்ந்த, இத்தனை காலம் வீட்டில் எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொண்ட அப்பாவி பொதுமக்கள் தான் இவங்களோட பலியாடு. இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், பாலாஜியும் ஸ்ரீனிவாசனையும் வெளியே வந்து பேசவே மாட்டாங்க. தே நியூ வெரி வெல் தட் இட்ஸ் அ பக்கா பிளான் தெரியும். அவன் வெளியே வந்து ஆமாங்க நான் தான் வந்து தப்பாக பண்ணிட்டேன், மைவி தப்புன்னு வெளியே வந்து அவங்க பேட்டி கொடுக்கட்டும். அப்பொழுது மக்கள் நீங்கள் கேள்வி கேளுங்க, எவ்வளோப்பா சம்பாரிச்சிங்க இது வரைக்கும் நீங்கள் கேளுங்க. பாலாஜி earned so much of money out of this and Srinivasan as well. எவ்வளோ பணம் சம்பாரிச்சிங்க, எவ்வளோ மாதமாக சம்பாரிச்சிருக்கீங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளோ எடுத்தீங்கன்னு கேளுங்க. அந்த கேள்வி கேளுங்க, மக்களே கேளுங்க. இவங்களை வெளியே வர விட மாட்டாங்க. பலியாடு ஸ்வர்ணம் அண்ட் பேபி. ஏனால் யார் வீட்டு பொண்ணோ, எவனோ பெற்று போட்டான், எவனோ கல்யாணம் பண்ணிருந்தான், இப்போ இங்கே வந்திருக்க இந்த பொண்ணுங்க, இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பொண்ணுங்களை. இல்லை சொல்லப்போனால் நமக்கு வந்து அம்பத்தூரில் விசாரிக்கிறப்போ ஒரு போலீஸ் சொன்னார், சார் இவனெல்லாம் பக்கா ஃப்ராடு சார், இந்த கிழவெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இவன் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் ஊனும் சார் நான் ரொம்ப பாவம் சார், எனக்கு காலும் முடியாது சார் அப்படின்னு கெஞ்சி தட் கை கிரியேட்ஸ் சிம்பத்தி சார். ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் அப்படி விட்டால் அவனை கூப்பிட்டு வெளுக்கிற வெளில கக்கிட்டு ஓடுவான் அவன்லாம் அப்படின்னார். இந்த வார்த்தையை அவர் சொன்னார் அம்பத்தூரில். இவங்கெல்லாம் பாருங்கள் சார், இன்னும் பல பேரை ஏமாற்றுவானுங்க. இந்த பொண்ணுங்க தான் சார் பாவம். படித்த பொண்ணு வேறு, அந்த பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சிருக்குன்னு கேள்விப்பட்ட மக்களே. இந்த ஸ்வர்ணம்ன்ற பொண்ணு இன்ஜினியரிங் படித்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் சார் அறிவு இருக்கணும். இந்த காலத்தையும் வந்து மாந்திரிகம் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள், அந்த பொண்ணு தான் சார் அறிவு இருக்கணும். கடைசியாக பாருங்கள், இன்னொரு கொஞ்சம் மாதம் அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியை உருவிட்டு அந்த பொண்ணை அடிமையாக ட்ரீட் பண்ணி வச்சுப்பான். இது ஆசிரமாக பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. ஆசிரமோ நான் வந்து சாமி சித்தர், நீங்களாம் சிஷ்ய பெருந்தைகள்னு ஆரம்பிப்பான். இவன் 10 பேர் சேர்க்க சொல்லுவான், ஆட சொல்லுவான், டான்ஸ் ஆட சொல்லுவான். இப்போ பாருங்கள், இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேபி அப்படிங்கிற பொண்ணு இந்த பாலுமணி சொல்கிற வச்சு கேட்டு இந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு. மேலே போமா, அது திருப்பி வைக்க சொல்லுமா, அது திரும்பமா இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஃபேக் ப்ரொபகேஷன், இது எல்லாமே கிரிமினல் ஆக்டிவிட்டி. இஸ் அ பக்கா கிரிமினல் அப்படின்னார். இஸ் அ பக்கா கிரிமினல் சார். ஒரு முறையான கம்ப்ளைண்ட் ஒன்று கிடைச்சதுனால் இவன்லாம் வந்து ஸ்டேஷனில் உரிச்சிருவாங்க சார் அப்படின்னார். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ஒன்று இல்லாதனால தான் அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். ஏனால் இவன் அந்த மாதிரி வச்சுக்கவே மாட்டான். இஸ் அ பக்கா கிரிமினல் சார் அப்படின்னார். இதான் மக்கள், இது அல்டிமேட் விஷயம். இந்த கிரிமினல் கூட்டத்திற்கு தேவை இந்த மைவி3 ஆட்ஸ்லேருந்து நிறைய கம்ப்ளைண்ட் உருவாக வேண்டும். அப்படி உருவாச்சுன்னா அதை வச்சு அவங்க குளிர்காய்வாங்க. அல்டிமேட்டாக இந்த குளிர்காயது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த பிளடி மணி. இதான் அவங்க அல்டிமேட் பிளான். தே ஆல் வாண்ட் டு கெட் செட்டில்ட். ஸோ இதுக்கு மைவி3 உறுப்பினர்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேக்ட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் மக்களே. டெசிஷன் இஸ் யுவர்ஸ். இது இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும். சில சட்ட ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நேரம் தான் ஆகும். இன்றைக்கி இருந்து நாளைக்கு நடக்காது. இது சினிமா கிடையாது. இட் இஸ் ரியாலிட்டி சிஸ்டம். நேரம் தான் ஆகும்.
ஸோ நேரத்தை நம்ம காத்து கொண்டிருக்கு, நானும் பார்த்துட்ருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்சர்வ். அண்ட் மோர் ஓவர் இந்த வழக்கு, சில வழக்குகள் வந்து அவங்க கோட் பண்ணி ஏபி கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிச்சுட்ருக்கேன் மக்களே. தகவல் எனக்கு கிடைச்ச கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன நினைக்கிறேன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். படம் வருமே, எப்போதும் துணை வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டு நாடி சட்டுன்னு பணம் வரும்.